13 டன் பூக்களை கொண்டு அலங்காரம். கர்ப்பகிரகத்தை அலங்கரித்த தமிழ்நாடு. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் ஆலயத்தின் பிராண பிரதிஷ்டை எனப்படும் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. நாடு முழுவதிலும் இருந்து 8000 சிறப்பு விருந்தினர்கள், திரை பிரபலங்கள் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அம்பானி குடும்பத்தினர், லட்சுமி மிட்டல், குமாரமங்கலம், பிர்லா உள்ளிட்ட தொழிலதிபர்கள், ரஜினிகாந்த், மாதுரி தீக்ஷித், ரன்வீர் கபூர், ஆலியா பட் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர்கள், துறவிகள், அரசியல்வாதிகள் என பல்துறை பிரபலங்கள் மகிழ்ச்சியுடன் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். இந்த நிலையில் சுமார் 13,000 கிலோ மலர்கள் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சம்பங்கி, சாமந்தி உள்ளிட்ட 20 வகை மலர்கள் பயன்படுத்தி ராமர் கோயில் அலங்கரிக்கப்பட்டது. பெங்களூரு, புனே, லக்னோ, டெல்லி என இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மலர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ப்பகிரகத்தை அலங்கரிப்பதற்காக அதிக வாசனையுடன் மலர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் வாடிய பிறகு 9 மெட்ரிக் டன் குப்பை சேகரமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு சேகரமாகும் பூக்களை வீணாக்காமல் அதிலிருந்து ஊதுவத்திகள் தயார் செய்யும் ஒரு அற்புதமான திட்டத்தை அயோத்தி நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது. இதற்கு முன் இதே போன்று 2.3 டன் மலர்களை கொண்டு பத்திகள் தயாரிக்கும் திட்டத்தை அயோத்தி நிர்வாகம் செய்து முடித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அதிகபட்ச அளவான 9 டன் மலரை மறுசுழற்சி செய்து ஊதுவத்திகள் தயாரிக்கப்பட உள்ளன. இனி அயோத்தி ராமருக்கு பக்தர்கள் வழங்கும் மலர்களையும் இதே போன்று மறுசுழற்சி செய்ய திட்டமிட்டுள்ளதாக அயோத்தி மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இவ்வாறு தயாரிக்கப்படும் ஊதுபத்திகள் அனைத்தும் கோவில்களுக்கும் வழங்கப்பட உள்ளன.